இந்த சிதம்பரத்தையே பாருங்க எப்படி இருக்குன்னு. பியூட்டிஃபுல். இன்னைக்கு நானும் மகளும் அவுட்டிங் போகிறோம். நாங்கள் ஷாப்பிங் செய்ய போகிறோம். கௌரி ஜுவல்லர்ஸில் சாரீஸ் எல்லாம் மலிவாக விற்கணுமா. இங்கேருந்து ஸ்காப்ரோ போகிறோம். அங்கே சரியான மழை கொட்டுது. தமிழர் திருவிழாவும் நாங்கள் போகலேன்னுண்டா இந்த மழைக்குள்ளே எப்படி போகிறது? எத்தனை பேருக்கு இந்த தேங்காய்ப்பூ ரொட்டியும் வாழைப்பழமும் விருப்பம் என்று சொல்லுங்கோ. பாருங்கோ, தேங்காய்ப்பூ ரொட்டியும் வாழைப்பழம். சூப்பர் டேஸ்ட். பாருங்க மக்களே, தேங்காய்ப்பூ ரொட்டியும் வாழைப்பழமும். ஆமாம் மக்களே, சிலம்பரத்தையெல்லாம் பூத்திருக்கு. எக்ஸோரா இன்னும் கத்தரிக்கண்டு காய்க்குது. இது பெப்பர் வகையில் உள்ள தக்காளி நீளமாக இருக்குது. அங்கே பெரிய ஒரு பெப்பர். எங்களோட லாங் குவாஷ் செடி இப்போ தான் காய்க்குது. எத்தனை நாள் செல்லுமோ தெரியாது. முத்துறத்துக்கு சில காயல் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. லாங் குவாஷ் நல்லா மழைக்கு ரெயின் கோட் போட்டிருக்கிறேன். கேஸ் ஸ்டேஷனில் வந்திருக்கிறோம். இந்த மகள் கேஸ் அடிக்க போட்டா. மக்களே, நல்ல மழை பெய்யுது. எல்லோரும் கேஸுக்கு க்யூவில் நிற்கணும். இங்கே கேஸ் அடிக்கிறா பாருங்க. பாருங்க மழைக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாம் புகாராக கிடக்கு.
இடம் கொஞ்சம் மேலே மாதிரி என்ன இந்த இடம் கொஞ்சம் மேலே பார்க்க தெரியலையே. எத்தனை ஆர் ஹைவேல போய்கொண்டிருக்கண்டு ஏற்றி கொண்டு போயினோம், எல்லாம் விற்கிறதுக்கு கொண்டு போயினோம். இப்போ கொஞ்சம் வானம் வலிச்சிட்டுது. ஹைவே 401 இத்தனை கரண்ட் கம்பியில் ஓடுது வேறு. இந்த ட்ரக்கை பார்த்தீங்களே, பெட்ரோல் போகுது, பெட்ரோல் ட்ரக். 2 ட்ரக் போகுது, அதுலேயே ஒன்று போகுது. இங்கே இந்த மேம்பாலத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. மேம்பாலம் இத்தனை வானம் போகுது. 6-7 வானத்துக்கு கீழால போகிறோம். மேலால ஹைவே அதுங்க நல்ல வடிவாக அமைச்சிருக்கிறோம். இந்த பாலங்கள் பாலங்களை பாருங்க எப்படி மேலால ரோட்டு போகுது. இதை பார்க்க கொடுத்து வைக்கணும். இதுதான் கனடா. ஃப்ளைட் ஒன்று வருதுன்னா ஃப்ளைட் இப்போ வெளிக்கிட்டு போகுது. In 600 meters, use the right 2 lanes to take the exit toward Peel Regional Road 4, Dixie Road. Airport. நான் ஃப்ளைட் ஒழும்புது. ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஒழும்புது. பிஎஸ்என் ஏர்போர்ட். இந்த இடம் தான் பிஎஸ்என் ஏர்போர்ட். In 3 kilometers, use the right 2 lanes to take exit 344 for Ontario 410. லாங் கிராஸ் பூவை பாரு. ஒயிட் கலரில் பூத்திருக்கு, பின்னால் காயும் இருக்குது. குளிருது, வெதர் சேஞ்ச் பண்ணுது. பூசணி பூத்திருக்கு. இருக்கிற பூசணி பூத்திருக்கு. இதில் நிறைய காய், இந்த காயோட பூவும் வந்திருக்கு நிறைய. இது வந்து ரோமேனியன் டொமேட்டோ. இந்த கத்திரிக்காய் பூக்குது, ஆனால் காய்க்குது இல்லை. நிறைய பூ வருது. அப்போ குளிருது. பூசணி பூவை பாருங்க, வடிவாக இருக்குது. இங்கே புரோக்கோலி, இதுதான் புரோக்கோலின்றது. இந்த இலை எடுத்து வறுத்து சாப்பிட்றோம். நான் அங்கே பர்பிள் கலர் சிதம்பரத்தை மரம் எப்படி இருக்குண்டு. எங்கடா பாஸ்கெட் பால். இந்த ஆப்பிள் ட்ரீ ஒன்று இருக்குது. இன்றைக்கி நல்ல மழை அடித்து ஊற்றி இருக்கு. நேற்று வெகு வழியில் குளிருது. இந்த வீக் முழுக்க மழையா. இந்த தக்காளி ஒன்று பழுத்திருக்கு. வீட்டு தோட்டத்தை பார்க்க வந்த நான். இந்த தக்காளி பழுத்துட்டுது. ஒரு பச்சை மிளகாய். தக்காளி வந்து குளிருக்குத்தான் கூட காய்க்கும். ஏன்டா வந்து ஊரில் வந்து பனிக்குத்தான் தக்காளி கூட காய் வாரது. இந்த வண்டி மரமெல்லாம் பூக்குது.
நான் வந்து இந்த வீட்டு தோட்டம் இப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். பார்த்தீங்களோ, கத்திரிக்காய் வருது. ஆனால் ஒரு காயும் காலையில் வெண்டிக்காய் மட்டும் காய்க்குது. இந்த இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இப்படி கொடியாக வளருது. கங்கூன் கீரை ஒரு சைனீஸ் கடையில் வாங்கி கொண்டு வந்தேன்னா அந்த தண்டை வந்து நட்டு விட்டுன்னு வந்துட்டுது. பார்த்தீங்களோ, கங்கூன் கீரை. அது வந்து பெல் பேப்பராக இருக்க வேணும். கங்கூன் கீரை வந்து சாப்பிட்டா நல்லா தலைமையில் வந்து நீளமாக வருமா. இது நாங்கள் டெய்வெளியில் தான் இந்த இருக்கைக்க சாப்பிட்றோம். நாங்கள் டெய்வெளி மார்க்கெட்டில் இது விற்கிறது இந்த கங்கூன் கீரை. கூட சிங்களீஸ் சமைச்சு சாப்பிடுவேன். சூரியனை பாருங்க எப்படி இருக்குன்னு. நேற்று பெய்த மழைக்கு இப்போ சூரியன் நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் குளிருது. இப்போ வெதர் வந்து நல்லா இருக்குது, ஒரு குளிர் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது வெதர். இது வந்து இஞ்சி மரம். இது பழுத்த பிறகு தான் இஞ்சி கிழங்கு ஒழுமண்டு சொல்லினா பழுத்த பிறகு பார்க்கலாம்.